என்ன இது இந்த காலத்துல போடுற படமெல்லாம் பார்க்க முடியுது, பாட்டும் கேட்க முடியுது, கத்திட்டே கிடக்குறாங்க. அந்த காலத்துல எல்லாம் எப்படி சூப்பர் சூப்பர் பாட்டு, அப்படி கருத்தான படமெல்லாம் வந்துட்டு இருக்கும். இப்ப என்னன்னா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்க சலிக்கலப்பா. அக்கா சுந்தரிக்கா, என்ன சித்ரா, என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்கக்கா, வாங்க வெளியே கட்சிக்காரங்க வந்திருக்காங்க, வாங்க. அப்படியா? அதை வர வர போட்டுங்கம்மா ஓட்டு, எங்க எங்க சின்னத்தை சின்னத்தை பார்த்து. பார்த்து. போடுங்கம்மா ஓட்டு. எங்க ஆமா, சின்னத்தை எங்க பார்த்து. சின்னத்தை பார்த்து. தலைவரே, நீங்க தான் தலைவரே. எப்பவுமே இந்த ஊருக்கு ஆட்சி நடத்தணும். நல்லா இருக்கணும் தலைவரே, நீங்க 100 ஆண்டு நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணும் தலைவரே, வாங்க வாங்க. தலைவரே, எப்படி தலைவரே வரவேற்பெல்லாம் சூப்பரா, இன்னும் நிறைய ஆளுங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு. இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்பதான் நம்ம ஒரு கெத்தா இருக்க முடியும் ஊருக்குள்ள. எப்படிக்கா பாத்தீங்களா, அவ ஒரு ஆராத்தி எடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டா. இப்ப காசெல்லாம் கொடுக்கல அப்படி இப்படின்னு நினைச்சுக்காதீங்க, சைடுல வந்திருக்கும் அவளுக்கெல்லாம். அப்படியா? இரு நம்ம போய் கேக்குறேன். காய் கம்மன் இருங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, கம்மன் இருங்க, பிரச்சனை ஆயிருப்போகுது. எனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் கேட்க வேண்டியது மட்டும் கேட்டு போயிடுறேன். வேண்டாங்க்கா, கம்மன் இருங்க. தலைவரே, இங்க கொஞ்சம் வர முடியுமா? என்னம்மா, யார் என்ன சொன்னாலும் நான் செய்வேன். ஏன்னா இந்த ஊருக்காகவே நான் இருக்கேன்ல. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன். என்னங்கம்மா, நான் சொல்லுங்க. இந்த ஊர்ல எல்லா வசதியும் சூப்பரா இருக்குல்ல. இந்த ஊரை மாதிரி எந்த ஊரும் சொல்ல முடியாது, எந்த குறையும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வச்சிருக்கல நானு. இருங்க தலைவரே, பேசிட்டே இருக்கீங்களா, உங்களுக்கு தொண்டை வலிச்சு மேல கொஞ்சம் தண்ணி கொண்டு வர சொல்லட்டா? தண்ணியா? கொண்டு வாங்கம்மா. உங்க கையால் நான் எது கொடுத்தாலும் நான் குடிச்சுக்குவேன். அதான் தெரியுமே, ஓட்டுக்காக என்ன வேணா பண்ணுவீங்கன்னு. ஏம்மா சித்ரா, எங்க வீட்டுல தண்ணி வாட்டர் கேன் வச்சிருக்கு, அது கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சரிங்கக்கா, எடுத்துட்டு வரேன். அக்கா கொண்டு வந்துட்டேங்க்கா. உன் கையாலேயே அந்த தலைவர் குடும்பம் குடிக்கட்டும். தலைவர் இந்தாங்க. குடும்ப குடும்பம். கொட 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 கொட. தோ. தோ, தோ, தோ. என்னம்மா இது? எதுக்குமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு வாய் வைக்க முடியல தண்ணிய. இப்படி இருக்கு. ஏதோ சாக்கடை தண்ணி எதுவும் கலந்துருச்சா? என்ன கடையிலயுமா இப்படி விக்கிறாங்க? என்ன இப்படி எல்லாம் இருக்கு தண்ணி? தலைவரே, கடையில எல்லாம் வாங்குறதில்ல, இங்க நம்ம ஊருக்கு வருதே அந்த தண்ணி தான். இந்த தண்ணி தான் நாங்க டெய்லி குடிச்சு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். சாப்பாட்டுக்கும் இதேதான், குடிக்கிறதுக்கும் இதேதான். நீங்க என்ன வழி தவறி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு டைம் இந்த சைடு வந்து இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசுவீங்க. அதுக்கப்புறம் இங்க என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? டேய், இன்னைக்கு மாட்டுனாங்கடா தலைவர், இன்னைக்கு வச்சு செய்ய போறாங்கன்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு இதுதான் குடிச்சிட்டு இருக்காங்க, என்ன பண்றது? நாங்க போராட்டமே நடத்தினாலும் எங்களுக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. கேட்டா அது நொட்டை இது நொட்டைங்கிறீங்க. எல்லாம் உங்க பொறுப்புல தானே இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நடக்காதா இதெல்லாம்? அப்புறம் என்ன சொன்னீங்க? இந்த ஊர்ல இருக்கிற குறைய இல்லாம இருக்கு, மத்த ஊர்ல எல்லாம் அவ்வளவு குறைங்க இருக்குன்னு சொன்னீங்கல்ல. நீங்க ரொம்ப நேரமா அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கீங்களே, இங்க எந்த குறையும் இல்லையா? பாருங்க, ரோட்டை பாருங்க எப்படி இருக்கு. வீதி லைட் இருக்கா? அது பாத்தீங்களா? அதானே, வந்துட்டு போனா தானே தெரியும் உங்களுக்கெல்லாம். என்னம்மா இப்படி எல்லாம் பேசுற? அப்ப நான் எதுவும் பண்ணல என்ன சொல்ற? பண்ணீங்க, அது ஒழுங்கா பண்ணீங்களா? அரைங்குறையமா பண்ணி இத நீங்க வாய்க்கால் தோன்ற டிச்சி தோன்றன்னு சொல்லி பாதி தோண்டி வச்சுட்டு போயிட்டீங்க. அந்த குழிக்குள்ள விளையாடுற குழந்தைங்களாம் விழுந்து காயமாயி எவ்வளவு கஷ்டப்பட்டு. ஒரு வேலை எடுத்தா ஃபுல்லா முடிச்சுட்டு போங்க, இல்லைன்னா கம்முன்னு விட்டுருங்க. எங்க வாழ்க்கையை நாங்களே பாத்துக்கிறோம். நீங்க எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம மட்டும் இருங்க. சும்மா வந்து ஓட்டு கேட்கற அது கேட்கறன்னு மட்டும் இங்க வந்துடாதீங்க இந்த சைடு. என்ன சுந்தரிக்கா, என்னாச்சு? ஒரே சத்தமா இருக்கு. ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, நம்ம ஊருக்கு யாரும் புது விருந்தாளி வந்திருக்காங்க, யாருன்னு கொஞ்சம் பாரு. ஓ, இவரா? இவர்கிட்ட எப்படி பேசிட்டு இருந்தீங்க? அப்ப கரெக்ட் தான். என்னாச்சுக்கா, பேய் அடைஞ்ச மாதிரி நிக்கிறாங்க? ஒண்ணு இல்ல சின்ன பொண்ணு, தாகத்துக்கு தண்ணி கொடுத்தேன், அதான். அப்ப சரி, நம்ம தண்ணி தேன் மாதிரி இருந்திருக்குமே. அதான் குடிச்சிட்டு ஆடி போய் நிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல சின்ன பொண்ணு, அவ்வளவு டேஸ்டா இருந்துச்சாமா. இருக்கும், சூப்பரா தான் இருக்கும். எங்க தொலைஞ்சு கிழிஞ்சு இந்த சைடு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் தலைவரே. ஏமா எல்லாரும் வந்து இப்படியே நைட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்க? அப்போ நாங்க உங்க மாதிரி போய் சொல்லிட்டு தெரிய சொல்றீங்களோ? நீங்க செய்யறேன்னு சொல்லிட்டு போயிருவீங்கல்ல, அதே மாதிரி நீங்க செஞ்சிட்டீங்க நாங்க சொல்லிட்டு தெரியட்டுமா? உங்களை எல்லாம் முதல்ல இந்த ஊருக்குள்ளேயே விட்டு இருக்க கூடாது. விட்டது எங்களோட தப்புதான். ஸ்கூல் கட்டி தரேன், கோயில் கட்டி தரேன், ரோடு போட்டு தரேன், பஸ் விடுறேன், அப்படி இப்படின்னு சொல்றீங்க. ஆனா எதுவும் பண்றது இல்ல. எந்த மூஞ்சி வச்சுட்டு ஓட்டு கேட்க வர்றீங்க? நாங்களும் ஓட்டு போட்டுருவோம்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இப்படியே வருஷம் நம்பி ஏமாந்தது போதும். நாங்க என்ன பண்ண போறோம்னா, எங்களுக்கு எது கிடைக்காத மட்டும் நாங்க யாரும் ஓட்டு போடுறதுக்கு வரமாட்டோம். ஆமா, உங்களுக்கு இந்த தண்ணி குடிச்சப்பே உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே. என்னம்மா வர்றப்பதான் ஆராய்ச்சி எடுத்து வர வைத்தீங்க, இப்ப என்னடான்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்களே?
ஆமா, எடுத்தோடனே உங்ககிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிட்டோம்னா நீங்க ஓடிட்டீங்கன்னு என்ன பண்றது? சரிம்மா, இனி எந்த குறையும் இருக்காது. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி தரேன். ஆனா ஓட்டு எங்களுக்கே போட்டுருங்க. பார்க்கலாம். நீங்க நடத்து குடுங்க, அதுக்கப்புறம் ஓட்டு யாருக்கு போடணும்னு நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். முதல்ல வந்து ஓட்டு எங்களுக்கு போடணும்னு நீங்க சொல்லவே கூடாது. நாங்க என்னென்ன பண்ண போறோம்னு மட்டும்தான் சொல்லணும். அதை பார்த்துட்டு தான் நாங்க யாருக்கு ஓட்டு போடணும் நாங்க முடிவு பண்ணுவோம். இதே மாதிரிதான் உங்க ஆபீஸுக்கு நாங்க எத்தனை டைம் அலைஞ்சிருப்போம். அலைஞ்சிருப்போம். தண்ணி கிடைக்கல, ரோடு சரியில்லை, வீதி வேலைக்கு இல்ல அப்படின்னு. நீங்க சொகுசா ஏசியில் உட்காந்துட்டு நான் இங்க இல்ல அங்க இல்லன்னு சொல்லுவீங்க. அதை கேட்டு நாங்க வந்துருவோம். இப்ப நீங்க சொல்றதை நாங்க கேட்டோம். இப்ப நாங்க சொல்றது நீங்க தான் கேட்கணும். ஏமா அப்புறம் எல்லா கூட்டத்துக்கெல்லாம் கூப்பிட்டு பஸ் ஏறி முதலால வந்துடுறீங்கல்ல? ஆமா, நாங்க வருவோம். அது எங்களோட உரிமை. நீங்க காசு தரீங்கிறதுக்காக வரோம் நாங்க என்ன? அந்த காசுமே எங்களோட காசு தானே. எங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்ல. அதெல்லாம் பார்த்தா ஒரு சின்ன துரும்பு இது கூட இல்ல. நீங்க அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். காசு தரோம், அங்கங்க கூட்டத்துக்கு கூப்பிட்டாலும் வந்துடுறாங்க அப்படின்னு எங்களை எல்லாம் தாழ்வால நினைச்சிடாதீங்க. நாங்களும் எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சரிம்மா, உடனே இந்த ஊரை ரெடி பண்றதுக்காக ஏற்பாடு நான் பண்றேன். இப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் அந்த வேலையை பாருங்க. என்ன பண்ணாலும் எந்த கட்சிக்காரங்க வந்தாலும் இந்த வேலையை செஞ்சுட்டு அப்புறம் ஓட்டு கேளுங்க. நடங்கப்பா, எல்லாம் போலாம். சரியான பாடம் போட்டியாச்சு வந்தவங்களுக்கு. ஆமா, நீ எதுக்கு அவங்களுக்கு ஆராத்தி எடுத்த? காசு தருவாங்கல்ல, அது சும்மாவா விட முடியும்? அதுக்கு நான் நீ தப்பா நினைச்சுக்காதீங்க. அது நம்ம காசுதான். அவங்க கிட்ட எந்த ஒத்தரவா வந்தாலுமே அது நம்மளோட காசுதான். நம்ம எதுக்கு பயக்கணும்? அதுவும் சரிதான். இவங்களுக்கெல்லாம் புரியாம என்னன்னே தெரியல. தண்ணி பாரு குடிச்சிட்டு அப்படியே வீசிட்டு போயிட்டாங்க. ஆனா நம்ம இதுதான் குடிச்சிட்டு இருக்கோம் எவ்வளவு நாளா. நம்மளும் கடையில எவ்வளவு நாள் தான் வாங்கி குடிக்க முடியும்? காசுக்கு தண்ணி வாங்கி நம்மளாலே முடியல. அவங்களுக்கு அது புரியுதா? அவங்களுக்கு என்ன ஃப்ரிட்ஜ் வாட்டர் எல்லாம் குடிப்பாங்க. ஆனா அந்த காலம் தான் எப்ப மாறுமே தெரியல. மாறிடுச்சுன்னா நம்ம ஊரு நல்லா ஆயிரும்ல. நம்ம ஊர் என்ன ஊரு, இந்தியாவே சூப்பரா ஆயிரும் இந்த மாதிரி ஆளுங்க மாறுனா. இந்த தண்ணியை குடிச்சுக்கிட்டு என் குழந்தைக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போச்சு தெரியுமா? நான்லாம் எப்படி பார்த்து அவனை தேத்தி கொண்டு வந்தேன். இப்ப மட்டும் ஏறிட்டு வந்துடுறாங்க. ஓட்டு போடுங்க. எப்படி மனசாட்சி எல்லாம் வர்றாங்கன்னு தெரியல எனக்கு. அதெல்லாம் அவங்க பழக்கமே அதுதானே. இப்பதானே நம்மள கண்ணுக்கு தெரியும். இப்ப நம்ம தேவை அதனால வருவாங்க. இல்லைன்னா வருவாங்களா? எட்டிங்கோட பார்க்க மாட்டாங்க. ஆமா, வீட்டுக்கு போனாலும் மதிக்க மாட்டாங்க, ஆபீஸ்க்கு போனாலும் மதிக்க மாட்டாங்க. இப்ப நம்மளோட காலம். நம்ம சொல்றதை அவங்க செய்யணும். ஆமா, இனிமேல் இதே மாதிரி ஏமாலே இருக்க முடியாது. ஆமா சின்ன பொண்ணு, இந்த ஊரை யார் மாத்தி கொடுக்குறாங்களோ அவங்களுக்குதான் என் ஓட்டு. இப்படி எல்லாரும் முடிவெடுத்துட்டா நல்லாதான் இருக்கும். ஆமா, இனிமேலும் இவங்களால கையிலே பிடிக்க முடியாது. நம்மள எப்ப அவங்க தேடி வராங்களோ அப்பதான் நம்ம அவங்களை மடக்கி பிடிச்சாகணும். ஆமா, இனிமேல் யார் வந்தாலும் நம்மளோட பதில் இதுதான். நம்ம ஒரு கோரிக்கை வைப்போம், அதை அவங்க செஞ்சு தராங்களான்னு பாக்கலாம். செஞ்சு தந்தாதான் அவங்களுக்கு ஓட்டு. இல்லைன்னா ஓட்டே போடாம இருந்துக்குவோம். அது அதுக்கும் மேல நல்லது இல்ல. அவங்க என்ன பண்ணிட்டு போறாங்க? போட்டாலும் ஒண்ணு, போடாட்டி ஒண்ணு. நம்மளோட ஊர் நம்ம தான் பாத்துட்டு இருக்கோம். சரி சின்ன பொண்ணு, நல்லதா நடக்கும்னு நினைச்சிட்டு நம்ம போலாம். ஆமா, நடங்க போலாம். நம்ம வேலையும் சொல்லியும் பாக்கலாம். இவங்களே நினைச்சிட்டு இருந்தா நம்மளுக்கு வேலை எதுவும் ஓடாது. இனிமேல் எந்த கட்சிக்காரன் வந்தாலும் இந்த பதில் தான் இந்த ஊருக்கு.